இறுதி நாளை குறித்த பயம் நம்மிடம் இருக்கட்டும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் மனிதர்கள் மற்ற மனிதர்களுக்கு அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார். தன்னை படைத்த கடவுளை குறித்த பயமோ அச்சமோ கலக்கமோ இன்றைய காலகட்ட மனிதரிடம் நம்மிடம் இருப்பது இல்லை. ஏனென்றால் கடவுள் இரக்கமுள்ளவர், கடவுள் அன்புள்ளவர், அவர் மன்னித்து விடுவார் என்ற எண்ணம் நம்மிடம் அதிகம் இருப்பதனால் எத்தகைய நிலைக்கும் சென்று எந்த தவறும் செய்யலாம், இறுதியில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலை நம்மிடம் அதிகம் மேலோங்கி இருக்கிறது. எனவே தான் கடவுள் நம்மை எச்சரிக்கின்ற போது, இறை வார்த்தை வழியாக, இயற்கை நிகழ்வுகள் வழியாக நம்மை எச்சரிக்கின்ற போது நாம் அதை குறித்து ஒன்றும் பெரிதாக அந்த பாதிப்பை நாம் பெற்றுக்கொள்வதில்லை. காரணம், ஒருவேளை கடவுளினை தண்டித்தாலும் கூட அவருடைய இரக்கம் பெரிதாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த தண்டிப்பின் காலம் குறைக்கப்படும் என்ற எண்ணம் நம்மிடம் அதிகம் இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே பெல்சாற்ற அரசன் உயர்குடி மக்களுக்கு விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்கிறான். அந்த விருந்தில் எல்லா மனிதர்களும் உண்டு குடித்து மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அப்போது திடீரென்று ஒரு மனிதனுடைய கைவிரல் அந்த அரசனுடைய மாளிகை சுவரில் எழுத ஆரம்பிக்கிறது. அதனுடைய பொருள் என்னவென்று அவனுக்கு தெரியவில்லை. அந்த நேரத்தில் அங்கு கைதியாக வைக்கப்பட்ட தானியேலை அழைத்து இதனுடைய பொருள் என்ன என்று அவரிடம் வினவுகின்றார்கள். நீ இதற்கான பொருளை எனக்கு சொன்னீர் என்று சொன்னால் என்னுடைய அரசில் உனக்குரிய பதவியை கொடுப்பேன், பொன் வெள்ளி என எல்லா பொருட்களையும் உனக்கு அன்பளிப்பாக கொடுப்பேன் என்று அந்த அரசன் சொல்கிறார். அப்போது தானியேல் சொல்கிறார், இல்லை, உன்னுடைய பொருட்கள் எதுவும் எனக்கு தேவையில்லை, அதை நீயே வைத்துக்கொள் என்று சொல்கிறார். இருந்த போதிலும் அதனுடைய பொருளை விளக்கி சொல்வது என்னுடைய கடமை என்று சொல்லி அவர் சொல்கின்ற போது 3 காரியங்களை அவர் சொல்கிறார். ஒன்று, நீர் ஆண்டவருக்கு எதிராக உம்மையே உயர்த்தி கொண்டீர். இரண்டாவது, கடவுளின் கோவிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்களை உம்முடைய குடும்பத்திற்கென்று பயன்படுத்தி அதில் உண்டு குடித்து மகிழ்ந்து வந்தீர். மூன்றாவது, பொன் வெள்ளி ஆகியவற்றால் செய்யப்பட்ட சிலைகளுக்கு நீங்கள் வணக்கம் செலுத்தி அதை தெய்வங்களாக போற்றி வந்தீர்கள். இதுதான் கடவுள் முன்னிலையில் அருவருப்பாக இருக்கிறது, இதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு சொல்லப்படுகிறது. இறுதியாக மேனே மேனே தேகல் பார்சீன் என்ற வார்த்தை அதில் பொறிக்கப்பட்டதனுடைய அர்த்தத்தை அவர் சொல்கிறார். மேனே, கடவுள் உமது அரசின் நாட்களை எண்ணிவிட்டார், அது குறைக்கப்பட்டிருக்கிறது. தேகேல் என்பது நீர் தராசில் நிறுக்கப்பட்டுள்ளீர், உமது எடை குறைந்திருக்கிறது. இறுதியாக பார்சீன் என்பது உம்முடைய அரசு பிரிக்கப்படுகிறது, பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். இதுவரை உண்டு குடைத்து மகிழ்ச்சியோடு இருந்த அந்த மன்னனுக்கு கலக்கம் ஏற்படுகிறது. கடவுள் முன்னிலையில் நாம் தவறு செய்திருக்கிறோம், எனவே தான் இது நமக்கு எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். இதே போலத்தான் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய குறுக்கீடு, கடவுள் ஏதாவது நிகழ்வின் வழியாக நான் செய்வது அல்லது நாம் செய்வது தவறு என்பதை எச்சரிக்கையாக கொடுக்கிறார். அதை கண்டுணர்ந்து அதை திருத்திக் கொள்கின்ற போது இறுதி தீர்வை நாளில் நாம் பெருமகிழ்வோடு அவர் முன்னிலையில் இருக்க முடியும்.